Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 100 habits of high performing software engineers பார்த்துருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் 2 ஹேபிட் தான் பார்க்க போகிறோம். லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஆமாங்க, ஒவ்வொரு ஹை பர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணுவாங்க. எவ்ரி ஃபெயிலியர் இஸ் எ லெசன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து டிப்ளாய்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபெயிலியர் நடக்குது. ஸோ ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சுன்னு சொல்லி அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதை ரூட் காஸ் அனாலிசிஸ் வந்து செக் பண்ணுவாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீச்சர் வந்து டெலிவர் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷனில் வந்து கஸ்டமருக்கு இஷ்யூ வந்துருச்சு, எப்படி இது மிஸ் ஆச்சு, அதுக்கு டெஸ்ட் கேஸ் ஆட் பண்ணுவாங்க. இன்னும் டெக் ரீஃபைன் பண்ணுறது இன்னும் நம்ம ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி they learn from mistakes. every failure is a lesson சொல்லி அந்த மிஸ்டேக்கை எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் டீமில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, they stay curious. எப்போ பார்த்தாலும் வை ஹவுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது கிளாரிட்டியை கொண்டு வரணும், இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஏபிஐ வந்து யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஏபிஐ வந்து எப்படி இன்டர்னலாக ஒர்க் ஆகுது, இல்லைனா ஒரு டெக்னாலஜி காஃப்கா எடுத்துப்போம், காஃப்கா எப்படி இன்டர்னலாக யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு டேட்டா பேஸோட கொரீஸில் எப்படி ஒர்க் ஆகுது, டேட்டா பேஸ் வந்து எப்படி ஸ்கேல் ஆகுது, ஷார்டிங்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இன்டர்னலாக எப்படி அதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸில் வந்து இது எப்படி யூஸ் ஆக போகுது, ஏதோ வந்து மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காம, இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும், எப்படி வந்து ரெவன்யூ கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பிகர் பிக்சரில் யோசிச்சு அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க எவ்ரி மோமெண்ட். ஸோ இந்த 2 ஹேபிட்டும் ரொம்ப முக்கியமானது. லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ், ஸ்டேயிங் கியூரியஸ் ஃபார் அ ஹை பர்ஃபார்மர். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை.